விஜய் வந்து காவேரி ஆஃபீஸ்ல பதவியேற்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு காவேரிய கூப்பிட்டு, "என்ன காவேரி பேக் பண்ணிட்டியா? கிளம்பிட்டியா? போலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி யோசிச்சு பார்க்குறாங்க. "என்ன நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. "என்ன போலாங்க. நீங்க என்ன வந்து விட போறீங்களா எங்க வீட்ல? நானே கிளம்பிக்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க வந்தா அக்ரீமெண்ட் விஷயத்தெல்லாம் சொல்ல வேண்டியது இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லாம நானே பார்த்துக்கிறேன். ஏதாவது சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேங்க. பிறகு எங்க வீட்ல உள்ளவங்கலாம் வருத்தப்படுவாங்க. அது இல்லாம யமுனா வாழ்க்கை வேற கேள்விக்குறியாயிரும்." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே விஜய் இல்ல நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி நீ வந்து என் கூட ஆஃபீஸ்க்கு வர வேண்டியதா இருக்கு. அங்க உன்னால எனக்கு ஒரு வேலை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்னால இனிமேல் உங்களுக்கு என்ன வேலை ஆகப் போகுது? அதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுல்ல. அதுவும் இல்லாம நான் உங்க வீட்ல ஆஃபீஸ்ல உள்ள வேலைய ரிசைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ ரிசைன் பண்ணு. நான் உனக்கு இன்னொரு ஜாப் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. ஆனா காவேரி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. உடனேவும் சரி காவேரி என் கூட வா இப்போதைக்கு பேக் பண்ணதெல்லாம் இருக்கட்டும். என் கூட வா ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரியை ஆஃபீஸ்க்கு கூட்டு போறாங்க. ஆஃபீஸ்ல போயிட்டு இந்த பேப்பர்ல வந்து நீ ஒரு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்றாங்க. பேப்பர்ல சைன் பண்ணணுமா? அதான் ஏற்கனவே டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி காவேரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன சைன் வேணும் உங்களுக்கு அப்படின்னு. அது அது இருக்கட்டும். இதுல ஒரு சைன் போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. உங்களுக்கு எத்தனை சைன் வேணும்? போட்டு குடுத்துடுறேன். உங்க வாழ்க்கையில நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து ரொம்ப கோவமா பேசுறாங்க. சைன் போடுறாங்க. இப்பதான் விஜய் சொல்றாங்க. இந்த இந்த ஆஃபீஸோட புது எம்டி நீதான். வாழ்த்துக்கள் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க இது டிவோர்ஸ் பேப்பர் கிடையாதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல காவேரி, இது உனக்கு நான் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன வந்து இவ்வளவு தூரம் வருத்தப்பட வச்சுட்டீங்களே! நான் என்னென்னமோ கற்பனை பண்ணேன் தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப எமோஷனலா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த இந்த மாரிலாம் இனிமேல் பண்ணாதீங்க. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருந்துச்சுன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும், விஜயும் அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தான் நாளைக்கான எபிசோட் அமையலாம் சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.